கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 31 அதிகாரம் வசனம் 3இன் 2வது பகுதி. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, அநாதி சிநேகம், என்று முடிவில்லாத அன்பினால் உன்னை நான் என்ன செய்தேன், சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்கள் எப்படி பிறரை சிநேகிப்பார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கொண்டு தான் சிநேகிப்பார்கள். அந்த காரணம் இல்லாமற் போகும் பொழுதோ, நாளடைவில் மாறி போகும் பொழுதோ, குறைந்து போகும் பொழுதோ, இவர்கள் இந்நாள் வரையிலும் காண்பித்து வந்த அந்த அன்பில் கூட மாற்றம் இருக்கும். ஆனால் கடவுளுடைய அன்பு என்பது ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஒரு நாளும் மாறாத, அந்த எவர் லாஸ்டிங் லவ் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்னாலும் மாறாத அந்த சிநேகத்தாலே நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். 2வதாக, காருண்யத்தாலே உன்னை இழுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முதலாவதாக, நம்மை ஆண்டவர் என்றும் மாறாத அன்பை கொண்டு நம்மை நேசித்தார். 2வதாக, ஆண்டவர் காருண்யத்தாலே, ஆங்கிலத்தில் லவ்விங் கைண்ட்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லவ்விங் கைண்ட்னஸ் என்ற அந்த காருண்யம் என்றால் என்ன? எந்த அநாதி சிநேகத்தால் கடவுள் நம்மை சிநேகித்தாரோ அந்த அன்பினூடாய் வருகிறதான இரக்கம். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். 2 விதமாக நாம் பிறர் மீது இரக்கம் படுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஒன்று, அன்பினால் உண்டாகின்ற இரக்கம். ஒருவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆகையால் அவர் கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது. ஆகையினால் என் உயிரை கொடுத்து கூட, எந்த விலை கொடுத்தும் அவருக்கு நான் உதவியாக நிற்பேன். ஏனென்றால் என்னால் நேசிக்கப்படுகிற ஒருவர் கஷ்டப்படுவதை, தேவையில் இருப்பதை, சிரமப்படுவதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. இது அன்பின் நிமித்தமாக வருகின்ற இரக்கம். 2வது ஒரு இரக்கம் இருக்கிறது. அது என்ன? கம்ஸ் அவுட் ஆஃப் பிட்டி, பரிதாபத்தின் மூலமாக வருகின்றதான ஒரு இரக்கம். எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும். ஒருவர் பார்வையற்றவரோ அல்லது சரீரத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டவரோ அல்லது வேறு யாரோ ஒருவர் சாலையில் நின்று ஒரு உதவி கேட்கின்றார். அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய கையில் இருக்கிறதான ஒரு பணத்தை கொண்டு அவரிடத்துல கொடுத்து விட்டு நாம் போய்விடுகின்றோம். அந்த கருணை, அந்த இரக்கம் எதன் அடிப்படையில் உண்டாகிறது என்றால், அவர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் அல்ல, மாறாக நான் இரக்கப்படுகின்றேன், பரிதாபப்படுகின்றேன். பரிதாபத்தின் மூலமாக வருகின்றது. ஐயோ, இப்படி சரீரத்தில் அவர் குறைபாடு நிறைந்தவராக இருக்கிறார், அவருக்கு இந்த விதமான பிரச்சனை இருக்கிறது, பாவம், என்னால் இயன்றதை நான் கொடுத்து விட்டு நான் போய்விடுகின்றேன் என்று அவர் மீது ஒரு பரிதாபம் கொண்டு அந்த பரிதாபத்தின் அடிப்படையில் நாம் உதவி செய்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மீது பரிதாபப்பட்டு நம்மை நேசிக்கவில்லை, மாறாக he loved us with unconditional love. நம்மை நேசிப்பதற்கு
கடவுள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத அது அற்புதமான அநாதி சிநேகத்தாலே கடவுள் சிநேகித்தார். அந்த கடவுளுடைய அநாதி சிநேகத்தின் மூலமாய் வருகின்ற இரக்கத்தை கொண்டு கடவுள் என்ன செய்கிறார்? நான் உன்னை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காருண்யத்தாலே கடவுள் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டு இப்பொழுது என்ன செய்கின்றார்? அவரிடத்திலே நம்மை வைத்து கொள்ளுகிறார். அவருடைய நிழலிலே வைத்து கொள்ளுகிறார். அவருடைய பராமரிப்பிலே நம்மை வைத்து கொள்ளுகிறார். அவருடைய பாதுகாப்பிலே நம்மை வைத்து கொள்ளுகிறார். அவருடைய பார்வையிலேயே நம்மை வைத்து கொள்ளுகிறார். அவருடைய கண்காணிப்புக்குள்ளாக நாம் எந்நாளும் இருக்கிற மக்களாக கடவுள் நம்மை பார்த்து கொள்ளுகிறார். நான் துவக்கத்திலே சொன்னேன், எதனால் அது உண்டாயிற்று? அது பரிதாபத்தினால் அல்ல, நம்மீது வைத்த அநாதி சிநேகத்தினாலே. அப்படி நம்மீது அநாதி சிநேகம் கொண்டு கடவுள் தன் அருகிலே தன்னோடு கூட நம்மை சேர்த்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது, ஒரு மாற்றம் நமக்குள்ளாக உண்டாகிறது, ஒரு சேஞ்ச் நமக்குள்ளாக ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் யாரோடு கூட இருக்கின்றோம்? அது அற்புதமான கடவுளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இதை தான் தாவீது மிக அழகாக 91ஆம் சங்கீதத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அழகான அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழலாக அது இருக்கிறது. அந்த நிழலிலே கடவுள் நமக்கு இடத்தை கொடுக்கிறார் அல்லவா? அப்படி இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக 3 காரியங்கள் உண்டாகிறது. அதை தொடர்ந்து வருகிற வசனங்களில் நாம் அதை படிக்கின்றோம். 4வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது என்றால், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ வில் ரீபில்ட் யூ அகெயின், you will be built என்று அற்புதமாய் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நிர்மூலமான நம்முடைய வாழ்க்கையை கடவுள் தன் பக்கத்தில் நம்மை இழுத்து கொண்டு அவர் சொல்லுகின்றார், நீ உடைந்து போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், சிதலமடைந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், ஆனால் உன்னை நான் என்னிடத்தில் சேர்த்து கொண்டபடினாலே நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை மறுபடியும் கட்டப்போகிறேன் என்று சொல்லுகிறார். You are going to be rebuilt again. எந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்களோ இதற்கு முன்பதாக, அதைவிட நேர்த்தியாக உடைந்து போயிருக்கிற வாழ்க்கையை அவர் கட்டுகிற கடவுளாக இருக்கின்றார். 2வதாக அதே 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதன் தொடர்ச்சியாக, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். திரும்ப நீங்கள் புறப்பட போகிறீர்கள். எங்கேயோ முற்றுப்பட்டு விட்டது என் வாழ்க்கை, முடிவுக்கு வந்து விட்டது என் நிலைமை, இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நோ நோ, you are going to start your beautiful life again. திரும்ப ஒரு அழகான ஒரு எதிர்காலத்தை, there is a bright future for you, you are going to restart your life என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப உனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அவர் காருண்யம் தன்னிடத்தில் இழுத்து கொண்டபடினாலே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளாக வருகிறது. 3வதாக 5வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். திரும்பவும் நீ நாட்டப்படுவாய், திரும்பவும் நீ கனி கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, மறுபடியும் நீ நாட்டப்பட போகின்றாய். பிடுங்கி போட்ட ஒரு செடி. யோபுவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் யோபு இப்படி சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செடியை
பிடுங்கி தரையில் எரிந்து விட்டால் என்ன நடக்கும்? அப்படியே இந்த செடி கருகி போய் ஒன்றுமில்லாமல் செத்து போய்விடும் அல்லவா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நம்பிக்கை அப்படி பிடுங்கி போட்ட ஒரு செடியைப் போல மாறி போயிருந்திருக்கலாம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன் எதிர்காலம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தொழில் எல்லாம் ஒரு பிடுங்கி போட்ட ஒரு செடியாய் அது இல்லாமற் போய்விட்டத நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த 5வது வசனத்தில் அவர் அற்புதமாய் சொல்லுகிறார், you are going to be planted again. நீ திரும்ப திரும்ப உன்னை நான் நாட்டப் போகிறேன், உன்னை நான் வேறொன்றை செய்ய போகிறேன். and also you are going to give fruits, you are going to bear fruits என்று சொல்லுகிறார். நீங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறீர்கள்? கனி கொடுக்க போகிறீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பட்டு போன ஒரு வாழ்க்கை அல்ல, பட்டு போன ஒரு வாழ்க்கை அல்ல, துளிர்விடப் போகிற ஒரு வாழ்க்கை, துளிர்விடப் போகிற ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது என்றால், நீங்கள் திரும்பவும் பலன் கொடுக்க போகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கு, கனி கொடுக்க போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது. நான் பேரன் என்று சொல்லுகிறாய், கர்த்தர் சொல்லுகிறார், நோ நோ, யூ ஆர் கோயிங் டு பியர் ஃப்ரூட் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்ட கடவுள் இந்த அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். 3 முறை மறுபடியும் 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 என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த 3 வார்த்தை? மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ புறப்படுவாய், மறுபடியும் நீ நடப்படுவாய், மறுபடியும் நீ கனி கொடுப்பாய் என்று சொல்லித் தருகிறார். ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த அற்புதமான மாதம் மறுபடியும் நம்மை கட்டுவிக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகிறது. அது நாட் பிகாஸ் ஆஃப் மை எபிலிட்டி, அது என் திறமை நிமித்தமாக அல்ல, அது எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளினால் அல்ல, கர்த்தருடைய அநாதி சிநேகத்தால், அவருடைய காருண்யத்தால் அது நடக்கப் போகிறது. ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான அன்பு கிருபைக்காய் தோத்திரம் ஐயா. உலகம் எங்களை தூக்கி எறிந்த நேரத்தில் அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து தம் பட்சத்தில் காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். நாங்கள் மறுபடியும் உடைய நிழலிலே வந்தது நிமித்தமாக பட்டுப்போன எங்கள் வாழ்க்கை திரும்ப துளிர்விடப் போகிறது ஆண்டவரே. இடிந்து போன எங்கள் வாழ்க்கை மிகவும் கட்டப்பட போகிறது ஆண்டவரே. முடிந்து போனது என்று சொன்ன எங்கள் வாழ்க்கை திரும்ப தொடங்க போகிறது ஆண்டவரே. அந்த மாபெரும் கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த ஆண்டவரே 9 மாதம், குறிப்பாக இந்த 9வது மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் நீ நல்லவராக இருந்த ஆண்டவர், இந்த அற்புதமான மாதம், புதிய மாதம் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை பொறுப்பெடுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்த போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து நீர் அதிசயமாய் நடத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை திரும்ப கட்டப்போவதற்காய் ஸ்தோத்திரம். திரும்ப எங்களை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை துவங்க செய்ய போவதற்காக தோத்திரம். மறுபடியும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறச் செய்ய போவதற்காக நன்றியோடு மை துதிக்கிறேன். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் என்று சொன்ன கடவுள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்று தாவீதின் அனுபவத்தை எங்களுக்குள்ளாதாக்கி நீ தருகிறதற்காக தோத்திரம் அர்ப்பணிக்கிற ஐயா. தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.